தினமணி நேயர்களுக்கு வணக்கம். T20 உலகக்கோப்பை அரையிறுதியில் சம பலத்தோடு இருக்கக்கூடிய இந்தியாவும் இங்கிலாந்தும் தான் விளையாட போறாங்க. சிவப்பு சட்டை போட்டு இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தமிழ்வேந்தன் அவர்கள் நம்மளோட இருந்திருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தமிழ் சிவப்பு சட்டெல்லாம் போட்டிருக்கீங்க. என்ன ஹாரி புரூக் ஃபேன், இங்கிலாந்து ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்றீங்களா? யார் சாமி சொல்லலாம்? சிவப்பு சட்டங்கிறது வந்து சப்போர்ட் பண்ணது மட்டும் தான் போட்டுக்கணுமான்னு. அது வந்து ஒரு வார்னிங் சிம்பிளா கூட நீங்க எடுத்துக்கலாம்ல. இந்தியா கிட்ட வராதீங்க, ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம்ல. வராதீங்க தம்பி அப்படின்னு சிவப்பு போட்டு அபாய குரல் எழுப்புறீங்க இங்கிலாந்துக்கு. இருக்கலாம். இப்படித்தான் ஒருத்தர் பேசினாங்க. நம்ம வருவோம். ஸோ மேட்ரு என்னன்னா, வான்கடையில் விளையாடுறாங்க. இந்த T20 உலகக்கோப்பையில் இந்தியாவும் இங்கிலாந்தும் வந்து ஒரே ஒரு ஆட்டம் தான் தோற்றுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டு அணிகளுமே வந்து ஒரு ஆட்டம் தோற்று மற்ற எல்லா ஆட்டமும் ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. ரெண்டு டீம்லையுமே வந்து பேலன்ஸ்டாக தான் இருக்காங்க. நம்பர் 8 வரைக்கும் பேட்டர்ஸ் இருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, ஃபாஸ்ட் பவுலிங் இருக்காங்க. அதனால் ஒரு காம்படிஷன் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முந்தைய ஆட்டங்கள் நம்ம பேசுனதை காட்டிலும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நம்புறீங்களா இல்லை ஒன் சைடடா? இல்லை கண்டிப்பாக நீங்கள் சொன்ன இந்த விஷயத்தில் வந்து அக்ரி தான் வந்து. ஏன்னா ரெண்டு பேரும் பேப்பராக பார்க்கும்போது டீமும் நல்லா பேலன்ஸான ஸ்குவாடாக இருக்குது. ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கு, ஸ்பின் பவுலிங்காக இருக்கட்டும், பேட்ஸ்மேன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் டெப்த்து ரெண்டு டீமுக்குமே வந்து அதெல்லாம் வந்து ஒரு குறையுமே இல்லை. ஆனால் எனக்கு எங்கே டிஸ்அக்ரி பண்ணுறேன்னா, அந்த அவங்க விளையாடுற மெத்தட் வந்து. ஏன்னா இப்போ ஒவ்வொரு மேட்சுமே பார்க்கும்போது ஒவ்வொரு டீம்லையுமே யாருமே வந்து ஒரு கலெக்டிவ் எஃபர்ட்டில் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. வந்து ஒவ்வொரு டீம்லையும் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் வச்சு தான் ஜெயிச்சிருப்பாங்க. அதனால பேப்பராக ஓகே, பட் அந்த ஃபீல்டிங் வரும்போது என்ன யாராவது என்ன கேட்டால் செயலே ஒன்றும் ரெண்டு பேருமே வந்து பேப்பர் வைஸ் பார்த்தீங்கன்னா டீம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. விளையாண்ட வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேப்பபிலிட்டிக்கு ஏற்ப விளையாடல. அது இங்கிலாந்தாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி. கண்டிப்பாக இங்கிலாந்து டீமுக்குன்னு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது. அவங்க அவ்வளோ பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க, டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர்ஸ் தான் இருக்காங்க. ஆனால் அந்த பெஞ்ச் மார்க் அவங்க டச் பண்ணல. இந்தியன் டீம் பார்த்தாலும் அப்படி தான். T20 உலகக்கோப்பை முன்னாடி வரைக்கும் அப்படி தான் இருந்தாங்க. பட் இந்த உலகக்கோப்பையில் அந்த பெஞ்ச் மார்க் டச் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையிலுமே பார்க்கும்பொழுது சமபலத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கடந்த காலங்களை பற்றி நம்ம பேசி ஆகணும் இல்லையா? வான்கடையில் இந்தியாவும் இங்கிலாந்தும் மோதி இருக்கிறாங்க. 2 முறை மோதி இருக்கிறாங்க. அதில் இந்தியா ஒரு முறை, இங்கிலாந்து ஒரு முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. T20 உலகக்கோப்பையில் 5 முறை மோதி இருக்கிறாங்க. அதில் இந்தியா வந்து 3 முறை ஜெயிச்சிருக்கு, இங்கிலாந்து 2 முறை ஜெயிச்சிருக்கு. கடைசியாக 2 முறை வந்து எங்கே மோதினாங்க அப்படின்னா அரையிறுதி சுற்றில் மோதி இருக்கிறாங்க. 2022, 2022, 2024. 2022 உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். பட்லர் வந்து போட்டு பொழந்து கட்டி ஒரு 10 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஒரு மரண அடி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்த 2024 இந்தியா ஜெயிச்சு ஃபைனல் போயிருப்பாங்க. ஸோ இதில் இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னா, இந்தியாவை தோக்கடிச்சுட்டு இறுதி சுற்றுக்கு போன இங்கிலாந்து கோப்பை அடித்தாங்க, இங்கிலாந்தை தோக்கடிச்சுட்டு இறுதி சுற்றுக்கு போன இந்தியா கோப்பை அடித்தாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு சின்ன ஒரு டேட்டாவாக இருக்கிறதுனால இந்த செமிஃபைனலில் வந்து யார் ஜெயிப்பாங்க அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் மார்க்காகவே இருக்குது. போன செமிஃபைனலுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இங்கிலாந்து விளையாடுவாங்களா? இங்கிலாந்து வந்து இப்போ உள்ள டீம் வச்சு பார்க்கும்போது ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி விளையாடுவாங்களான்னு காட்டுறதாட்டும் அவங்க வந்து ஒரு டீமாக வந்து தங்களை வந்து நல்லா விளையாடுவாங்களா அப்படின்னு யோசிக்கணும். இங்கே ரிவெஞ்சுங்கிறதுக்கு வந்து எந்த அளவுக்கு அவ்வளோ தூரம் நினச்சிட்டு இருப்பாங்களா, இப்போ நம்ம கஷ்டப்பட்டு உள்ளே வந்திருக்கோம், நெக்ஸ்ட்டு சுற்றுக்கு முன்னேறணும்னு தான் பார்ப்பாங்களே தவிர இது வந்து ரிவெஞ்ச் மோடாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் கேம் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு காம்படிட்டிவான கேமாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. வந்து கொஞ்சம் டீமுக்குள்ள ஓவனா போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இங்கிலாந்தில் ஓப்பனர்ஸ் வந்து பெரிய கன்சர்னாக இருக்காங்க. ஃபில் சால்ட் ஒரு மேட்ச் என்னமோ தான் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பெரிய ஸ்டார்ட் எதுவுமே இல்லை. பட்லர் வந்து தொடர்ந்து ஃபெயில் ஆகிட்டே வராரு. ஒருவேளை அவர் வந்து பிக் மேட்ச் பிளேயர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியனால அரையிறுதி சுற்றில் வந்து நான் வந்துட்டேன்ப்பா அப்படின்னு ஏதாவது அட்டெண்டன்ஸை போட்டுருவாரோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. அதான் பெரிய பயமே. வந்து அது ஒரு பயம் இல்லை, மொத்த பயமே வந்து இப்போ இந்தியன் டீமுக்கு வந்து அது ஒன்றா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பட்லர் பொறுத்த வரைக்கும் இந்த வரைக்கும் விளையாண்ட மேட்சஸ்லாம் பார்த்தோம்னா வந்து இலங்கையில் விளையாண்ட மேட்சஸில் பெருசாக விளையாண்டுக்க மாட்டார், டக்குன்னு அவுட் ஆகிட்டு வந்துப்பாரு. இதே வந்து நம்ம இந்தியன் கண்டிஷனில் மும்பையில் விளையாண்ட மேட்ச் பார்த்தீங்கன்னா நல்லா விளையாண்டுருப்பாரு. நல்லா இந்த சென்ஸ் வந்து ஒரு 20-25 ரன்ஸ் அது மாதிரி ஸ்கோர் பண்ணிப்பாரு. அதுவே நல்லா இருந்தாங்க. இப்போதைக்கு இல்லைங்க, அவர் இருக்க ஃபார்முக்கு இந்த 20-25ங்கிறதே பெரிய விஷயங்க. இப்போ அதான் சொல்கிறேன், அவர் அசிங்கப்படத்தில் அவர் தான் பெரிய த்ரெட்டாக இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபில் சால்ட் அண்ட் பட்லர் இவங்க 2 பேரும் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இங்கிலாந்து டீம் வந்து என்னன்னா வந்து அவங்க பின்னாடி வர பிளேயர்ஸ் வந்து ரொம்ப பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிற அவசியம் இருக்காது. அவங்க ஷோல்டரில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி போகாது. வந்து ஏன்னா இவங்களே மேட்சை வந்து இவங்களால ஒரு 8 ஓவர் 10 ஓவர் வரைக்கும் இவங்க மேட்ச் எடுத்துகிட்டு போனாங்க, விக்கெட் இல்லாமல் எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். அதனால கண்டிப்பாக இவங்களை வந்து இவங்களோட த்ரெட் இருக்கிறத வந்து நம்ம வந்து இல்லைப்பா அப்படின்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ணிட்டு ஓரமாக இருக்க முடியாது. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி வந்து கண்டிப்பாக வந்து அதை யோசிச்சு ஆகணும். அவங்களுக்காக அதை பிளான் வச்சு தான் ஆகணும். வந்து இப்போ நம்ம இங்கிலாண்டோட பேட்டிங்கில் என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா ஜேக்கப் பெத்தல், சாம் கரன், இது தவிர்த்து பெரிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யார் இருக்காங்க? பின்னாடி யாரும் இருக்காங்களா? யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். 2 பேர் தான் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஏதாவது இந்திய அணி அட்வான்டேஜாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இங்கிலாந்துக்கு ட்ராபேக்கா இல்லை ஓகே தானா?
இல்லை அவங்க இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து டிராபேக் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ யாராவது நல்லா விளையாடுறாங்க, ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவாக இருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஓகேப்பா இவர் வந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு த்ரெட்டாக இருப்பார், இவங்களை வந்து ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான பவுலர்ஸ் வச்சு இவங்க அட்டாக் பண்ணிட்டோம். இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பேர் விளையாண்டுருக்க மாட்டாங்க, ஒரு கொஞ்சம் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் தான் வந்திருக்கும். ஹாரி ப்ரூக் விளையாடுவார் ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து டாம் பேண்டன் விளையாடுவார். வில் ஜாக்ஸ் வந்து அவர் தான் எல்லா மேட்ச் விளையாடுவார், அவர் தாங்க சொல்லுவார். அதான் அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இப்போ வந்து 4 முறை வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வந்து வாங்கியிருக்காரு வந்து. இப்போ அந்தளவுக்கு ஓவராலாக அவர் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதனால இந்தியாவுக்கு வந்து இது வந்து பெருசாக பாதிக்காது. அவங்ககிட்ட லெஃப்ட் ஹேண்ட் இருக்காங்க, அதுக்காக தனியாக வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு திட்டத்தை கொண்டு போகணும். அவங்க நல்லா விளையாண்டா யோசிக்கணும். அவங்க நல்லா எதுவும் விளையாடல வந்து இங்கே சொல்கிற லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாரும் அதிகம் வந்து. ஓகே, பவுலிங்லேயுமே அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு வெரைட்டி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியன் பேட்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அடில் ரஷீத் இருக்கிறாரு, லியாம் டாசன் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் டாப்பில் வந்து பவர் பிளேயில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்களா, அதான் நான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வில் ஜாக்ஸ் வேறு இருக்கிறனால அவங்க பவுலிங்குமே ஓரளவுக்கு ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரில. ஃபாஸ்ட் பவுலிங்குமே வந்து ஆர்ச்சர் இருக்காரு. நம்ம முன்னாடியே பேசணும், ஆர்ச்சர் வெர்சஸ் சாம்சன் நம்ம ஒரு வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஆர்ச்சருடைய சவாலை சஞ்சு சாம்சன் சமாளிப்பார். சஞ்சு சாம்சன் வந்து இப்போ கடந்த மேட்ச்சில் வந்து அவர் பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கும் வந்து. இந்த ஒரு 10 வருஷம் 11 வருஷம் அவரோட கெரியரில் இந்த T20 இன்டர்நேஷனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய அவரோட தன்னை நிரூபிச்சிக்கிறதுக்காகவும் இவ்வளோ நாள் போராட்டத்தை வீண் போலப்பா அப்படிங்கிறதுக்கும் ஒரு டிஃபைன் பண்ணுற மாதிரி ஒரு நாக்கை விளையாண்டாரு. இப்போ இதுக்கப்புறம் வந்து சொதப்ப மாட்டார் அப்படின்னு நம்புகிறோம் வந்து. இல்லை நான் அவர் என்ன தான் பண்ணாலும் அவருக்கு நான் டஃப் கொடுக்க மாதிரி வந்து போடுன்னு சொல்லிட்டு ஆர்ச்சர் வந்தார்னா அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க 2 பேருமே ஆர்ச்சரும் நல்லா வந்து போட்டுருக்காரு. ரீசெண்ட் மேட்ச்சில் சாம்சன் நல்லா விளையாண்டுருக்காரு வந்து. ஒரு டஃப் காம்படிஷனை பார்க்கலாம். இதில் யார் வின் பண்ணுறா அப்படிங்கிறத பொறுத்து மேட்சோட ரிசல்ட் வரும். வான்கரையில் விளையாடுறதுனால வான்கரையில் கொஞ்சம் பேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் டெம்ட் ஆகும், அடிக்கணும் அப்படின்னு டெம்ட் ஆகும். அதனால் புல் ஷாட்லாம் அடிக்கணும்னா அந்த லென்த்துக்கு பால் போட்டாங்கன்னா அழகாக புல் ஷாட் ட்ரை பண்ணுவாரு சாம்சன். இல்ல இந்த முறை வந்து அந்த தப்பு பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்க்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா அந்த நான் ஏற்று இருந்திருப்பேன். ஏன்னா அவர் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல அவர் வந்து ரொம்ப வந்து ஷார்ட்ஸை வந்து நீங்க இன்னிங்ஸ் ஜென்ரேட் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும். அவர் டெம்ட் ஆனாலும் அந்த மாதிரி ஷார்ட்ஸை விளையாடல, ரொம்ப நீட்டாக ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணாரு. எந்த ஷாட் வந்து ஷோராக போகும்னு தெரியுதோ அந்த ஷாட் மட்டும் தான் வந்து கிளியர் ஹிட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் விளையாண்டார் வந்து. இப்போ இது வந்து நமக்கு வந்து ஒரு ட்ராப் மாதிரி பண்ணுறாங்களா, இந்த ஷாட் நம்ம விளையாடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து சஞ்சு சாம்சன் கொஞ்சம் தெளிவாயிட்டாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஈவன் தோ அது டெம்ட் ஆகிற மாதிரி வந்து போட்டாலுமே இவர் வந்து ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் தான் எடுப்பாருன்னு எனக்கு தோணுது வந்து. ஸோ நெக்ஸ்ட்டு அதான் அபிஷேக் சர்மா ஃபார்முக்கு வரணும் அப்படின்றது எல்லாத்துடைய விருப்பமாகவும் இருக்குது. ஸோ அது நடக்குதான்னு பார்ப்போம். இஷான் கிஷன் வந்து பெருசாக ரன் அடிக்கலை. நம்ம ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி மிரட்டிட்டு இருந்தார், என்ன அடி அப்படின்றதா. அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்தியன் மிடில் ஆர்டர்ஸில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இஷான் கிஷன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, இவங்களுக்கு வந்து வான்கடை பீச் வந்து அத்துபடி. யாரோட ஒப்பிட்டாலும் அத்துபடி. சிவம் தூபே எடுத்தாலும் வந்து அவர் பேசிக்லி வந்து மும்பைக்காகலாம் நிறைய அங்கே ஆடிட்டு இருக்கிறனால அவருக்குமே வந்து அந்த பிச் வந்து ரொம்ப அத்துபடின்றனால கம்பேரிட்டிவ்லி இந்த பேட்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் நான் முன்வைக்கிறேன் நான். ஸோ அது எங்கேயாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு என்னமோ தோணுது. கண்டிப்பாக இந்த வந்து ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு IPL கேம்ஸில் மும்பைக்காக ரொம்ப வந்து விளையாண்டுருக்காங்க, நிறைய கேம்ஸ் ஆடி இருக்கிறதுனால அந்த கலெக்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணணும். அது முக்கியமான ஒரு கேமு, ஒரு நாக் அவுட் ஸ்டேஜில் விளையாடும் போது என்னன்னா அது ஹெல்ப் பண்ணலைன்னா அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி உண்டாகிரும். வந்து கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணணும். இன்னொன்னா நல்லா விளையாடுவாங்கன்னு தோணுது. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பழக்கப்பட்ட பிச் வந்து என்ன பண்ணணும்னா அவங்க ப்ரெஷரை வந்து எடுத்துக்காம இது வரைக்கும் ஒரு டெம்ப்ளேட் செட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, ஒரு பிஃபோர் த வேர்ல்டு கப் வந்து இந்தியன் டீம்லாம் இப்படி தான் இருக்கும், இந்த டெம்ப்ளேட்ல நாங்கள் போவோம் அப்படின்னு ஒரு இது செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை ஒரு கடந்த 2 மேட்சாக பிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஷேக்கியாக இருந்தாலுமே அதை அந்த ட்ராக் வந்துட்டாங்க. அதே ஃபார்மேட்டில் வந்து ஒரு செமிஃபைனல் ஒரு பிக் மேட்ச் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ஒரு சிம்பிளாக வந்து ஒரு கேஷுவலாக அவங்க நேச்சுரலான கேம் விளையாடாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பிளேயர்ஸ் எல்லாமே வந்து மற்ற பிளேயர்ஸை காட்டிலும் ஷைன் ஆவாங்க மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் வந்து. ஸோ அதான் இந்தியன் டீம் பேட்டிங் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. இங்கிலாந்துடைய பவுலிங்கை கவுண்டர் பண்ணுற அளவுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் காம்போவில் கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறனால மாற்றி இறங்கி ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு நான் நம்புறேன் நான். அடுத்து ஃபினிஷிங்லாம் முடிச்சிட்டோன்னா ஓகே தான், தூபே நல்லா தான் விளையாடிட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல்லாம் இருக்கிறாரு. ஒருவேளை ஏதாவது டீம் மாற்றுவாங்களான்னா எனக்கு தெரிஞ்சு மாற்ற மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்லை இப்போ நம்ம வந்து ஒரு நாக் அவுட் ஸ்டேஜுக்கு வந்துட்டு வந்து இந்த நேரத்தில் வந்து ஏதாவது நான் எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இங்கே மாற்றி போடுறேன், பருத்தி மூட்டையில் இருந்த அந்த குடோனில் இருக்க பருத்தி மூட்டை இங்கே மாற்றி வைக்கிறேன், இது மாதிரி ஏதாவது கம்பீர் வந்து ஒரு வேலையை மாற்றி பண்ணுறாருன்னா அது ஒர்க் அவுட் ஆகி நல்லா வந்து வின் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, யாருமே எதுவும் கேள்வி மாட்டாங்க, ஓகேப்பா சூப்பரான மூவ் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிடுவாங்க. இன்கேஸ் ஒரு மிஸ்ஃபயர் ஆகி தப்பா என்னடா அது இப்படி பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லெவலில் இந்தியா தோத்துச்சுன்னா அதுக்கப்புறம் கம்பீரை வந்து வச்சு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. சித்தப்பா இப்படி தான் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு குரூப் கிளம்பிடுவாங்க வந்து.
பார்க்கலாம் கம்பீர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்ப்போம். பவுலிங் வைஸ் எனக்கு தெரிஞ்சு மாற்ற மாட்டாங்க அப்படின்றதுல நான் ரொம்ப உறுதியாக நம்புறேன். பவுலிங் பேட்டர்னுமே வந்து வெஸ்ட் இண்டீஸோட என்ன பேட்டர்ன் இருந்தாங்களோ அதே மாதிரி பும்ராக்கு ஒரு ஓவர் கொடுத்துருவாங்க. மிடில் ஓவர்ஸ் அட்டாக் பண்றதுக்கு வருண் சக்கரவர்த்தி வச்சுப்பாங்க, பும்ராவும் வச்சுப்பாங்க. மிடில் ஓவர்ஸ் ஏதாவது அக்ரெசிவா நீங்க பும்ரான்னு சொன்னனால இங்க ஒரு பாயிண்ட் தோணுது. பும்ரா பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஓவர் தான் அவர் கொடுக்குறாங்க வந்து அப்படின்னு சொல்றோம். நியூ பால்ல பும்ரா ரொம்ப நல்லா பந்து போடுவாரு. நீங்க இந்த மும்பை இந்தியன்ஸ் டெம்ப்ளேட் சொன்னாலும் இந்தியாவோட ஃபார்மர் கேப்டன் என்ன சொல்லியிருந்தாருன்னா சுனில் கவாஸ்கர் சொல்லியிருந்தாரு வந்து நீங்க வந்து பும்ரா வந்து ஒரே ஒரு ஓவர் யூஸ் பண்றீங்க, அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 ஓவர் கொடுங்க அவருக்கு பவர் பிளேல. 2 ஓவர் கொடுத்தீங்கன்னா நியூ பால்ல அவர் வந்து விக்கெட்ஸ் எடுப்பாரு. ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் அவங்க செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா அது வந்து இந்தியன் டீமுக்கு வந்து ரொம்ப எதிராக வந்து அதே மாதிரி 2 ஓவர் கொடுத்தாங்க. டாப் ஆர்டர் பேட்டர் செட்டில் ஆகாம விக்கெட் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறதுலாம் விஷயம் 6ல இருந்து 16 ஓவர் வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரைக் போர்டு வருண் சக்கரவர்த்தி அவரை அட்டாக் பண்ணிட்டாங்கன்னே டிஃபென்ஸுக்கு போக முடியல. பும்ராவை யூஸ் பண்ணா ஃபினிஷிங்க்கு ஆள் இருக்கு. அடுத்த பாயிண்ட் அதான் 6ல இருந்து 16 ஓவர்ஸ் வரைக்கும் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்தியாவுக்கு ஒரு ரிசர்வ் பவுலரா பும்ரா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நல்லது. அதுவும் எங்கன்னா உங்களுக்கு டாப்ல அர்ஷ்தீப் சிங் விக்கெட் தந்தா இருக்கிறாரு. ஹார்திக் பாண்டியா பெரிய ஸ்ட்ரைக் பவுலரா டீம் சூப்பரா தான் போட்டிருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப எக்ஸ்பென்சிவா போனாங்கன்னா வேணா நம்ம ஹார்திக் பாண்டியாவை நிப்பாட்டிட்டு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு மோசமான எதுவும் போகல. அதையும் தாண்டி அக்ஷர் பட்டேல் இருக்கிறாரு, அப்படி அரெஸ்ட் பண்ணால் அவர் யூஸ் பண்ணலாம். வருண் சக்கரவர்த்தியே பவர் பிளேலையும் ஒரு ஓவர் போடக்கூடிய ஆட்கள் தான். நீங்கள் பவர் பிளேயில் பவுலர்ஸில் லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6-16க்கு ஆள் இல்லை அப்படின்றது சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில் நம்ம கண்கூடாக பார்த்தோம். அந்த தவறை வந்து அவங்க மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக செய்யலை அப்படின்றது அது என்ன ரிசல்ட்டை கொடுத்துச்சு அப்படின்றது நமக்கு புரிஞ்சுக்க. இந்த இடத்துல நான் ஏன் வேறுபட்டு சொல்றேன்னா, ஏன் வந்து பும்ரா 2வது சுனில் கவாஸ்கர் சொன்ன மாதிரி ஏன் இங்கே கொண்டு வரணும்னு சொல்றேன்னா, இங்கே நம்ம இங்கிலாந்துக்குள்ள விளையாடுறோம். நம்ம பார்த்தோம் வந்து ஒரு 2 பேர் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்ல வந்து இது வரைக்கும் அவங்க வந்து ஒரு பெரிய நாக் விளையாடல. ஜாஸ் பட்லராக இருக்கட்டும், இன்னொன்று வந்து ஃபில் சால்ட்டாக இருக்கட்டும். இவங்க 2 பேரும் விக்கெட்டை எவ்வளோ குயிக்காக அவங்கள வந்து விக்கெட் எடுத்து வீட்டுக்கு அனுப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்பினாதான் இந்தியா வந்து சொல்றேன். அவங்க ஏற்கனவே ஃபார்ம்ல இல்லை, யார் போட்டாலும் அவுட் ஆயிருவாங்க. அதுக்கு எதுக்கு நீங்க ஸ்ட்ரைக் பவுலரை கூட்டு வர? நீங்க மிடில் ஆர்டர்ல பாத்தீங்க அப்படின்னா டாம் பேட்டன் அப்பப்போ அடிக்கிறாரு, சாம் கரன் திடீர்னு நல்லா விளையாடுறாரு, ஒரு வில் ஜாக்ஸ் முன்னாடி வந்தாருன்னா நல்லா அடிச்சுட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃபார்ம்ல இருக்கிறவங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரைக் பவுலரை கொண்டு வாங்க. ஃபார்ம்லேயே இல்லாதவங்களை எதுக்கு நீங்க ஸ்ட்ரைக் பவுலர் வச்சு வீழ்த்தணும்? ஒருவேளை அவங்க அக்ரெசிவ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மட்டும்னா வேணா நீங்க யோசிக்கலாம், வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியனா இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க டீம் பார்க்கலாம். வந்து இல்லை 2 ஓவர் கொடுத்தா பெட்டர்னு தோணுச்சு. மேபி ஒரு கம்பீர் அந்த டீம் கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க அவங்க தான் தெரியும். இன்னொன்று இந்த வருண் சக்கரவர்த்தி பேசும்போது அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். வந்து அவர் கடந்த 2 மேட்சாவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு. ஒருவேளை வருண் சக்கரவர்த்தி பால் இப்படி தான் அடிக்கணுங்கிறத வந்து எதிரணி கண்டுபிடிச்சிட்டாங்களோ இல்லை வந்து அவர் டேக்கிள் பண்ண கற்றுக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இப்போ இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா அவங்க வந்து ஸ்பின்னர்ஸை விளையாடுவாங்க, நல்லாவே விளையாடுவாங்க. இப்போ வருண் சக்கரவர்த்தியோட பால் வந்து கடந்த 2 மேட்ச் அடி வாங்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இவங்க ஆக்சுவலி ஹாரி ப்ரூக்ட்ட தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரியா இருக்கும் பட்சத்தில். அவங்க என்ன இங்கிலாந்து ஸ்பின்னர்ஸ் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ஏதோ கேள்வி கேட்டுப்பாங்களான்றதுக்கு ப்ரெஸ்ஸில் அவர் என்ன சொன்னார்னா, இந்த T20 உலகக்கோப்பையில் இலங்கையில் எல்லா மேட்சும் ஜெயிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி T20 சீரிஸ் அங்கே ஸ்ரீலங்கா தான் வேண்டாம், அதுலேயும் எல்லா மேட்சும் ஜெயிச்சிருக்கோம். ஒரு மேட்ச் கூட நாங்கள் தோக்கலை. இதுக்கப்புறமே எங்களுக்கு ஸ்பின் ஆட தெரியாதுன்னு சொன்னால் எப்படி? ஸோ நாங்கள் அதுக்கெல்லாம் ஓரளவுக்கு வெல் எக்யூப்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிலை அவர் சொல்லியிருக்கிறாருன்றனால ஸ்பின்னர்ஸை வச்சு நம்ம அவங்க குறைச்ச மதிப்பிட வேண்டாம் அப்படின்றது என்னுடைய பார்வை. இங்கிலாந்து இல்லை இப்போ குறைச்ச மதிப்பு இல்லை, அந்த இடத்துல வந்து விளையாடுவாங்களாங்க என்னோட கேள்வியாக இருக்குது. இப்போ வந்து நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, விளையாடுறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற, விளையாடுனா ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற, விளையாடிடுவாங்களோ அப்படின்னா விளையாடாம இருக்கிறவன் திடீர்னு விளையாடிடுவான்ற மாதிரி. அதில் அங்கே விளையாடிட்டாங்க அப்படின்னா அது எதுவும் இல்லை அப்படின்றதான் அதில். இங்கே ஆடடா என்ன செய்யறதுன்னா வந்து அவர் ஆல்ரெடி 2 மேட்ச் அவர் பால் அடி வாங்கிட்டு வந்திருக்கு. இப்போ என்னன்னா அவர் நிறையா ஒரு லைன் லென்த்தை பிடிச்சி ஒர்க் பண்ணுற ஒரு இதில் இருப்பார். கண்டிப்பாக அவர் வந்து அது ஒர்க் பண்ணிட்டு இருப்பாருன்னு எனக்கு கொடுப்பார் அப்படின்னு நம்புவோம். ஸோ அரையிறுதி வான்கடையில் நடக்குது. கடந்த காலங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்காங்க. இந்தியா வந்து ஒரு ஆட்டம் அதிகமாக ஜெயிச்சிருந்தாலுமே கூட ஓரளவுக்கு சமமாக தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த T20 உலகக்கோப்பையிலும் சம பலத்தோடு தான் வராங்க. அவங்க பொட்டன்ஷியலுக்கு ஏற்ப விளையாடலை அப்படின்னா அது 2 அணிகளுக்குமே வந்து அந்த விமர்சனம் வந்து பொருந்தும் அப்படின்றனால இந்த T20 உலகக்கோப்பை அரையிறுதி வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான அரையிறுதியாகவே இருக்கும். இதுலேருந்து யார் இறுதி சுற்றுக்கு போவாங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யார் அதிக விக்கெட் எடுப்பா, யார் அதிக ரன் எடுப்பா இந்த ஆட்டத்தில் அப்படின்றதையும் உங்களுடைய ப்ரெடிக்ஷனை கீழே சொல்லுங்கள். அடுத்த நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறோம். மீண்டும் நன்றி, வணக்கம். What is that strength that brings women together and helps them move forward? Self-help groups. Central Bank of India, under DAY NRLM, provides financial support to self-help groups and through Sent Nari Shakti to their members. Central to you since 1911.